the third part பிலிப்பியர் 4:6-7 of that verse வசனங்களில் மூன்றாவதாக is be thankful. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவது. So you see, he uses the words ஒன்றுக்கும் everything, எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் everything. Be thankful. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நமக்கு நடைபெற்ற காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியாது. You may not ஒரு be சில காரியங்களுக்காக what happened. நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களோடு இருந்தார் என்பதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். அவர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார், அதில் உங்களை வழிநடத்தினார், உங்களுக்கு ஞானத்தை அளித்தார், அவர் கிருபையை உங்களுக்கு அருளினார். உங்கள் வாழ்வில் அவரது திட்டங்களும் நோக்கங்களும் பாதிக்கும் காரியங்களை அனுமதிக்காமல் காத்து கொண்டார். கடினமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் மாற்றி அமைக்க முடிந்தது. தேவனே, நீர் என்னை நேசிப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பிரச்சனையை தீர்க்கப் போவதற்காக நான் நன்றி கூறுகிறேன். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதுவே உங்களுடைய பிதாவாகிய தேவனின் சர்வ வல்லமையை காட்டுகிறது. உங்கள் வாழ்வில் நேரிடும் ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் பிதாவாகிய தேவனின் அனுமதியுடன் நடைபெறுகிறது. தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்வில் தற்செயலாக நடைபெற்ற காரியம் என்று ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளையின் வாழ்வில் எல்லாமே நிகழ்வுகள்தான், தற்செயலான காரியம் என்று ஒன்றுமில்லை. இதை நான் உண்மையாக விசுவாசிப்பேனானால் பிதாவானவரின் கட்டுப்பாட்டில் எல்லாமே இருக்கிறது. எனக்கு நன்மையானவைகளை அவர் செய்கிறார். நான் கடந்து செல்லும் வேதனையை அவர் அறிவார், அதிலிருந்து என்னை விடுவிப்பார். நான் அவருக்கு சொந்தமானவன் என்று நன்றி செலுத்துகிறேன். எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் ஒரு சமயத்தில் அவர் இதை சரிப்படுத்துவார். நன்றியுள்ள மனப்பான்மை நமக்குள்ளாக வளர்க்கும் பொழுது நடைபெறும் காரியங்கள் இவைகளே. நமது வாழ்வை குறித்த கண்ணோட்டத்தை மாற்றுகிறது. உங்களுக்கு நடைபெற்ற காரியங்களை குறித்து அல்லது கவலைகளின் அடிப்படையில் நீங்கள் மிகவும் எளிதாக ஒரு எதிர்மறையான நபராக மாறக்கூடும். மற்றவர்களோடு பொருளாதாரத்தை குறித்தோ அரசியலை குறித்தோ அல்லது தேசத்தின் தலைமைத்துவத்தை குறித்தோ பேசும் பொழுது எதிர்மறையான நபராக மாறக்கூடும். அதை குறித்து மேலும் மேலும் பேசும் பொழுது கவலைகள் நமக்குள்ளாக அதிகமாகிறது. நாம் நன்றியுள்ளவர்களாக மாறும் பொழுது தேவனே எல்லாம், தேவனே இந்த பிரபஞ்சத்திற்கு அதிகாரி, எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. தேவன் ஒருபோதும் அவர் அரியணையிலிருந்து இறங்கியதில்லை, அவர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் நமது கவனத்தை மக்களுக்கு நேராக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்று திருப்புவோமானால் நாம் அவைகளில் சிக்கிக்கொள்வோம். நான் இதை உணர்கிறேன். நமது தேசத்தின் தலைமைத்துவத்தை குறித்து நாம் பேசலாம். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இறுதி கட்டுப்பாடு யாரிடத்தில் என்று. ஜனாதிபதியோ அல்லது அவரோ இவரோ அல்ல, தேவனே. எல்லாருமாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவரது இறை ஆண்மையின் தெய்வீக நோக்கங்களை நிறைவேற்றுகிறார். அவரை அனைத்து நிகழ்வுகளையும் இயக்குகிறார். அவருடைய நோக்கங்கள் ஒன்றும் முறியடிக்கப்படாது. அவரை தள்ளிவிட முடியாது. அவர் திருச்சபையை கட்டுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இதில் பங்கு பெறும் ஸ்லாக்கியத்தை நமக்கு அளித்திருக்கிறார். இவைகளை குறித்து நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம் வாழ்வை குறித்த கண்ணோட்டம் மாறுகிறது. நாம் எப்பொழுதும் எதிர்மறையாக பேசிக்கொண்டு அதிருப்தியாக குறை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அது நம்மை பாதிக்கின்றது. அது பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் சுதந்திரமாக செயல்பட தடுக்கிறது. இப்படித்தான் நம் வாழ்வை நாம் பார்க்க வேண்டும். இது நமது சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு இணங்க செய்கிறது. இல்லையெனில் நாம் பாதிக்கப்படுவோம். இதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எனது சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு இணங்க செய்து ஆம் ஆண்டவரே என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு இது புரியவில்லை, எனக்கு இதில் விருப்பமில்லை, நான் இதை குறித்து கவலைப்படுகிறேன் என்று கூறி தேவனிடத்தில் உண்மையாயிருப்போம். ஆனாலும் நான் உம்மோடு இணைந்திருக்க விரும்புகிறேன். இந்த சூழ்நிலையை எப்படி கையாளுவீர் என்று எனக்கு தெரியாது. இதற்கு எப்படி தீர்வு காண்பீர் என்றும் எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் உம்மை நம்புகிறேன், உம்மையே நம்புகிறேன். அது நமது சித்தத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் இணங்க செய்கிறது. அது தேவனுடைய இறையாண்மை, அன்பு, ஞானத்தை உறுதிப்படுத்துகிறது. தேவனே, நீர் சர்வ வல்லமையுள்ளவர். நீர் என்னை நேசிக்கிறீர். நீர் ஞானத்தினால் நிறைந்தவர். இவைகள் புரிந்து கொள்ள முடியாதவைகள். தேவனை நம்புகிறேன். அது அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் அவரை நம்புகிறதை பரலோகத்தின் பிதா பிரியப்படுகிறார். ஒரு தந்தையாக எனது பிள்ளைகள் என்னை நம்புகிறதை நான் அறிவேன். அவர்கள் எதை குறித்தாவது கவலை கொள்ளும் பொழுது அல்லது பயப்படும் பொழுது, அப்பா, நீங்கள் எனக்கென்று இருக்கிறீர்கள், நீங்கள் எனது தந்தை, நீங்கள் என்னை கவனித்துக் கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும். சிறியவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சில நேரங்களில் உங்களை நோக்கி ஓடி வருவார்கள். நாம் அவர்களை அரவணைக்க விரும்புவர். நீங்களே என் தந்தை, எனக்கு கவலை இல்லை என்று எதிர்பார்ப்பார்கள். அப்படித்தான் நாமும். அவர் நம்முடைய பிதா. ஆம், அவர் கடவுள்.
ஆனாலும் நம்முடைய பிதா can be trusted. That அவரை நம்பலாம். அவருடைய பிள்ளைகள் அவரை நம்புவதை அவர் விரும்புகிறார். again and again. வேதத்தில் மீண்டும் மீண்டுமாக தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்னிடத்தில் நம்பிக்கையாயிரு, என்னிடத்தில் நம்பிக்கையாயிரு, என்னிடத்தில் நம்பிக்கையாயிரு, என்னிடத்தில் நம்பிக்கையாயிரு. What I'm doing. நான் என்ன செய்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். அது தேவனின் தாராள மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது. Once I get என்னுடைய சித்தத்தையும் again, அவருடைய சித்தத்தையும் ஒன்றாக இணைக்கும் பொழுது, அவரை நான் நம்பும் பொழுது, தேவன் சுதந்திரமாக செயல்படுவார், அற்புதமான வழிகளில் செயல்படுவார். அவருடைய தாராள மனப்பான்மை வெளிப்படுத்தப்படும். and I try to தேவனுக்கு இடமளிக்காமல் என்னுடைய காரியங்களுக்கு நானே sometimes God தீர்வு காண முயற்சிக்கும் பொழுது தேவன் கூறுவார், என்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்றால் பரவாயில்லை, சென்று வா. நான் அவரிடத்தில் மீண்டும் வந்து, தேவனே, நீர் இதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உமக்கு ஆணையிட நான் விரும்பவில்லை. ஆனால் நான் கவலைக்குள்ளாக இருக்கிறேன், மன அழுத்தத்தில் இருக்கிறேன். நீரே இதை சரியாக தீர்த்து வைக்க முடியும் என்று நம்புகிறேன். அது அந்த சூழ்நிலையில் to work in. தேவன் செயல்பட அனுமதிக்கிறது. And when I'm thankful, இது கடந்த காலத்தில் it reminds தேவனுடைய நம்பகத்தன்மையை நினைவூட்டுகிறது. I have to stop and review. கடந்த காலங்களில் அநேக சூழல்களுக்குள்ளாக நான் கடந்து சென்றிருக்கிறேன். கடவுள் என்னை விடுவித்திருக்கிறார். God has been faithful. அவர் உண்மையாக இருந்திருக்கிறார். Why am I worried about இப்பொழுது நான் ஏன் இதை குறித்து கவலை கொள்ள வேண்டும்? அவருக்கு நன்றி கூறத்தானே வேண்டும். கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து all that God has அவருக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்ற பொழுது find the tension எனக்குள் இருக்கும் மனக்கவலை, stress going மன அழுத்தம், பதற்றங்கள் எல்லாம் என்னை விட்டு வெளியேறிவிடும். relaxes us. அது நமக்கு ஓய்வளிக்கிறது. The minute மனக்கவலைகள் என்னிடத்திலிருந்து வெளியேறும் பொழுது நான் நிம்மதியாக இருக்கிறேன். உங்களுக்கு couple of quick சுருக்கமாக 2 உதாரணங்களை கொடுக்க விரும்புகிறேன். what I was going ஒரு நண்பரை சந்திப்பதற்காக to meet a friend பிரேசில் நாட்டிற்கு செல்லும் பொழுது that we were planning ஒரு முக்கியமான கூடுகைக்காக ஒழுங்கு பண்ணியிருந்தோம். விமான நிலையத்திலே நாங்கள் விமானம் ஏறுவதற்கு முன்பாக 1 மணி நேரம் இருந்தது. ஆனால் பாஸ்போர்ட் சோதனைக்கு அதிக நேரம் எடுத்தது. பெரிய வரிசை மெதுவாக சென்று கொண்டிருந்தது. என் நண்பரிடத்தில் சேர முடியவில்லை என்று through the passport பதட்டத்துக்குள்ளானேன். நான் மிகவும் and I felt பதட்டத்துடனும் அவசரத்துடனும் இருந்தேன். ஏனென்றால் அவரை சந்திக்க வேண்டும், see about there அவரோடு கூட talk we did திட்டமிட வேண்டும் என்று யோசித்திருந்தேன். நான் அவரை பார்க்கிறேன், ஆனால் வரிசையை மிகவும் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. இதை குறித்த பதற்றம் என்னையே மையமாக வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. இறுதியாக தேவன் பேசினார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. தேவனுக்கு முன்பாக என் இருதயத்தை சோதித்த பொழுது relaxation எனக்குள்ளாக நிம்மதி வருவதை உணர்ந்தேன். and about that அவ்வளவு நேரமும் நான் என்னை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்தபடியினால் எனக்கு அருகில் இருந்த ஒரு பெண்மணியை நான் கவனிக்கவே இல்லை. she said to me, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்று I ask you a question. அவள் என்னிடத்தில் கேட்டாள். Certainly. நான் கூறினேன், நிச்சயமாக. உங்கள் கேள்வி என்ன? உங்களுக்கு தேவதூதர்கள் மேல் நம்பிக்கை உண்டா? ஆம், நான் நம்புகிறேன் என்று பதிலளித்தேன். அவள் மீண்டும் தேவதூதர்களை குறித்து உங்கள் நம்பிக்கை என்ன என்று கேட்டால், நான் சுருக்கமாக நான் நம்புகிறதை கூறினேன். நான் அவளிடத்தில் கேட்டேன், நீங்கள் ஏன் இதை கேட்கிறீர்கள்? அவள் கூறினாள், உங்களை சுற்றி அதிக வெளிச்சம் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று. என்ன ஆச்சரியம்! நீங்கள் என்னை சுற்றி வெளிச்சத்தை காண்பீர்களானால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம். ஏனென்றால் இயேசுவே இந்த உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். அவள், நீங்கள் இதை நம்புகிறீர்களா என்று கேட்டாள். நான் என் முழு இதயத்தோடும் விசுவாசிக்கிறேன் என்று கூறினேன். And I said, நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் என்று அவர்களை பார்த்து நான் கேட்டேன். அவள் கூறினாள், நியூ ஏஜ் இயக்கத்தை குறித்து விரிவுரைகள் வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கிறேன். அவள் உலகமெங்கும் இதை செய்து கொண்டிருப்பதை கூறினாள். நீங்கள் கடவுளை தேடுகிறதை நான் அறிகிறேன். அவள் கூறினாள், நான் என் இளம் பருவத்திலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று. எனது கைப்பட்டியில் இருந்த ஒரு before I left, புத்தகம், explaining the gospel. சுவிசேஷத்தை விளக்கக்கூடிய புத்தகத்தை அவர்களிடம் கொடுத்து தொடர்ந்து அவர்களோடு கூட தொடர்பில் இருந்தேன். அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாளா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவளுக்கு அநேக புத்தகங்களை அனுப்பி வைத்தேன். சுவிசேஷத்தை விளக்கமாக அவளுக்கு நான் கூறியிருக்கிறேன். மிக அருமையான ஒரு கடிதம் எழுதியிருந்தால் Many times, அநேக வேளைகளில் இதை குறித்து சிந்தித்திருக்கிறேன். மனக்கவலை நிறைந்தவனாய் என்னை பற்றியே நான் சிந்தித்து கொண்டிருந்திருப்பேன். ஆனால் இந்த வாய்ப்பை இழந்திருப்பேனே என்று. அதன் பின் நான் என் நண்பரை சந்தித்தேன். தேவன் எல்லாவற்றையும் அழகாக நடத்தி கொடுத்தார். இந்த வசனத்தை கைக்கொள்வது மிகவும் அவசியம்.
nothing. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று முற்றுப்புள்ளி வைக்காமல் எல்லாவற்றையும் ஜெபத்தில் வைத்து உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நன்றியுள்ளவர்களாயிருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த பெரிய அடைப்பு கர்த்தருடைய கிருபையினால் நீக்கப்படும். குற்ற உணர்வு நீக்கப்பட்டது, கசப்புணர்வு நீக்கப்பட்டது, மனக்கவலை நீக்கப்பட்டது. என்னை நம்புங்கள், இப்பொழுது நீங்கள் கலங்காத இருதயத்தை அனுபவிக்க முடியும். இதை ஒரு நல்ல திட்டமாக நாங்கள் தொடரும் போது டிவிஎஸ் ஊழியத்தின் அழைப்பை நிறைவேற்றுவதில் உங்கள் அன்பான நன்கொடைகள் தொடர்ந்து முக்கிய பங்காக இருக்கும். உங்களின் அன்பான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் நாடுகிறோம். மேலும் விவரங்களுக்கு tvsseminary.com பார்வையிடவும். நாம் கவலையில் நிறைந்திருக்கின்ற பொழுது தேவனால் கவலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நன்றியுள்ள மனப்பான்மை மிகவும் முக்கியமான காரியம். நன்றியுள்ளவர்களாயிருக்கும் நல்ல பண்பை நாம் வளர்க்க வேண்டும். மேத்யூ ஹென்றி என்ற வேத அறிஞர் நன்றியுள்ள மனப்பான்மையை வெற்றிகரமாக அவருக்குள் உருவாக்கியிருந்தார். ஒரு நாள் இரவிலே அவர் வெளியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பணப்பை திருடு போய்விட்டது. பின்பு அவர் வீடு திரும்பிய பின் அவருடைய டைரியில் இந்த விதமாக எழுதியிருந்தார்: நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன், ஏனெனில் முதலாவது, நான் இதற்கு முன் கொள்ளையடிக்கப்படவில்லை. இரண்டாவது, அவர்கள் எனது பணத்தை எடுத்துக்கொண்டனர், ஆனால் அவர்கள் என் உயிரை எடுக்கவில்லை. மூன்றாவதாக, கொள்ளையடிக்கப்பட்டவை அனைத்தும் என்னுடையதானாலும் அது அதிகமாக இல்லை. நான்காவது, கொள்ளையடிக்கப்பட்டது நான் தான், ஆனால் கொள்ளையடித்தது நான் அல்ல. அவரே நன்றியறிதலின் வல்லமையை அறிந்த மனிதர். சமாதானத்தை அடைய தேவன் மிகவும் அருமையான வழிமுறையை கூறியிருக்கிறார். தேவன் கூறிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பின்பற்றும் பொழுது, கவனமாக பின்பற்றும் பொழுது, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்: எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். நம் இருதயம் விடுதலை பெற்றிருக்கும். கவலை அளிக்கும் காரியங்கள் ஊடுருவாமல் எச்சரிக்கையாக தடுக்கும். அவர் கொடுத்த வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் நாம் செய்தாக வேண்டும். ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்காக ஜெபித்து எல்லாவற்றிற்காகவும் நன்றி கூற வேண்டும். இதை மீண்டும் மீண்டுமாக முயற்சி எடுத்து நீங்கள் செய்யும் பொழுது தேவன் வாக்கு பண்ணின சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். நீதிமொழிகள் 14:30 சொல்கிறது: சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. தேவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவது மிகவும் அவசியம். குற்ற உணர்வு, கசப்புணர்வு, மனக்கவலை இவைகளை குறித்து நாம் பார்த்தோம். நீங்கள் இந்த காரியங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபரிசீலனை செய்வதற்கு ஏதுவாக ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்வில் இவைகளில் மிகவும் பெரிய பிரச்சனையாக இருப்பது எது? குற்ற உணர்வா, கசப்புணர்வா, மனக்கவலையா என்று ஆராய்ந்து பாருங்கள். முதலாவது, இவைகளில் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பிரச்சனைகளில் ஒன்றை முதன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பிரச்சனையை கடந்த காலத்தில் எப்படி நான் கையாண்டேன்? இனிமேல் இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாள விரும்புகிறேன்? அடுத்த ஒரு பயிற்சி: நீங்கள் அறிக்கை செய்த பின்பும் எந்த ஒரு பாவத்தை குறித்தாவது உங்களுக்குள் குற்ற உணர்வு உண்டா? அப்படியானால் ஏன் அந்த குற்ற உணர்வு உங்களுக்குள்ளாக வருகிறது? இது குற்ற உணர்வை குறித்தது. அடுத்த கேள்வி: கடந்த காலத்தில் ஆழமாக உங்கள் உள்ளத்தில் காயப்பட்டிருக்கிறீர்களா? யார் அந்த காயத்தை ஏற்படுத்தியது? நீங்கள் அதை எப்படி கையாண்டீர்கள்? நான்காவது கேள்வி: உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை முழுமையாக மன்னித்து விட்டீர்களா? இல்லையெனில் ஏன் கூடாது? ஐந்தாவது, இப்பொழுது உங்களை கவலைக்குள்ளாக்கும் காரியங்கள் எவைகள்? பின்பு பிலிப்பியர் 4:6-7 தியானித்து தேவன் கொடுத்த வழிமுறைகளை செயல்முறைப்படுத்துங்கள். மறுபரிசீலனை செய்ய உதவும் கேள்விகள். இது மிகவும் முக்கியமான காரியம். இந்த விரிவுரையை கவனித்தீர்கள், குறிப்பெடுத்திருப்பீர்கள். ஆனால் இதை உங்கள் வாழ்வில் செயல்படுத்தவில்லை எனில் இதனால் உங்களுக்கு பயனில்லை. நம் இருதயத்தில் அடைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமாக 3 காரியங்களை அகற்ற வேண்டும். குற்ற உணர்வை நீக்க வேண்டும். தேவனிடத்தில் அதற்கு பதில் உண்டு. கசப்புணர்வை நீக்க வேண்டும். தேவன் அதற்கு வழிமுறைகளை கூறியிருக்கிறார். அதுவே மன்னிப்பு. மனக்கவலையை நீக்குவதற்கு
us வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். இதை பின்பற்றுவது to follow that. நம்மை பொறுத்தது, உங்களை பொறுத்தது. Ищите нас в поисковых системах по запросу ТВ-семинарий.